அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து பனானா கேக், டபுள் சாக்லேட் பனானா கேக். ஓகே, நான் பனானா வாங்கியிருந்தேன், அது வந்து கொஞ்சம் ரைப்பாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை கேக் பண்ணுறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் நல்லா பனானாவை மேஷ் பண்ணிவிட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டு, நெக்ஸ்ட் கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இது எல்லாமே சல்லடையில் போட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அண்டு சுகர் பவுடர் இதுவும் போட்டு நல்லாமே ஜலிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா அது நல்லாவே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டு 3 எக்ஸை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் நம்ம எப்போவுமே போடணும். அண்டு இதை போட்டுட்டு நம்ம இந்த டைம்லேயே வந்து வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வெனிலா எசன்ஸை அப்புறம் கூட போடலாம். நல்லா அந்த ஃபோம் வர மாதிரி இருக்கிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணலாம். இன்னும் அதிகமாக கூட பீட் பண்ணலாம். நான் எந்த கன்சிஸ்டன்சிலே வந்து பீட்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இது முடிச்சுட்டு நம்ம கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எக்கு வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ளாரில் ட்ரை இன்க்ரீடியன்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஹாஃப் அந்த எக் மிக்ஸ்சரில் ஹாஃப் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சுகர் பட்டர் ஆர் ஆயில் இதுவும் தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஏன் வந்து ஆயிலை லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணால் மிக்சிங் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆயிலில் வந்து நீங்கள் அந்த எக்கு இருக்கு இல்லையா, எக்கும் சுகரும் ஆயில் கூடயே போட்டு நீங்கள் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் நான் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் டின் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து முதல்ல க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன் ஆயிலால், வெஜிடபிள் ஆயில், நான் ஃப்ளேவர்ட் வெஜிடபிள் ஆயில். தென் பட்டர் பேப்பர் அதுக்கேற்ற மாதிரி பட்டர் பேப்பர் கட் பண்ணி அதையும் கொஞ்சம் நான் க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக இது போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஹாட் வாட்டரை வந்து கொஞ்சம் வார்ம் ஹாட் வாட்டர் போட்டு அது ஒரு ஃபைனல் மிக்ஸ் கொடுத்துட்டு, தென் சாக்கோ சிப்ஸ் வந்து டோட்டலி ஆப்ஷனல். எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் டபுள் சாக்லேட், அதுவும் இந்த கேக் வந்து டபுள் சாக்லேட் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். இது போட்டுட்டு அண்ட் வந்து இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸை நான் வந்து தூவியிருக்கேன். டேப் பண்ணேன். பட் டேப் பண்ணதை வந்து நான் இதில் ஒழுங்காக காமிக்கல நான் வீடியோவில். ஸோ நான் இதை நல்லா போட்டுட்டு சாக்கோ சிப்பு மேலே தூவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க அவன்லேயோ அப்படி இல்லாட்டி நம்ம கடாயில் உப்பு போட்டு நம்ம பேக் பண்ணுறோன்னா அந்த மாதிரி இதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். 30 minutes to 35 minutes வந்து பேக் பண்ணலாம். 1 cup ஆஃப் ஃப்ளாருக்கு, இதே நீங்கள் 1.5 cup ஃப்ளார் அப்படின்னா வந்து 40 to 45 minutes வரைக்கும் பேக் பண்ணலாம். எனக்கு 40 minutes எடுத்துச்சு. 40 minutesக்கு அப்புறம் நல்லா பேக் ஆகிடுச்சு. இது கூல் டவுன் ஆகிற வரைக்கும் நான் சைட் பை சைடு வந்து கினாஷ் ரெடி பண்ணிக்கிட்டேன் மேலே பட்டர் க்ரீம் மாதிரி. ஸோ இதுக்கு மில்க் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன், 1 bar ஃபுல்லாக மில்க் சாக்லேட். அது கூட வந்து 20 grams ஆஃப் பட்டர் போட்டு அது நல்லா டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லாட்டி 1 minute நீங்கள் மைக்ரோவேவ் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் அதை வந்து நல்லா மெல்ட் ஆனது கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறமா நான் வந்து மேலே நல்லா அப்ளை பண்ணிட்டேன். சைடு எல்லாமே அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். சைடெல்லாம் கட் பண்ணி நான் தண்ணி எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அதை நான் வேஸ்ட் பண்ணல, அதையும் வந்து நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ அதுவும் கேக் தானே, ரொம்பவே நான் இதை வீடியோவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ப்ரெசென்டிங் கொஞ்சம் பிடிக்கும். நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும், நம்ம சாப்பிட கொடுக்குறப்பவே அந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இன்னும் சாப்பிட டெம்ட் ஆகும். ஸோ அதனால் நான் சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து இன்னும் சின்ன ஸ்லைஸாக கூட போடலாம். பட் நான் 4 slices தான் போட்டேன். இப்போதைக்கு வீட்டில் வந்து 4 members தான் இருந்தாங்க, மற்றவங்களாம் வெளில போயிருந்தாங்க. ஸோ அவுட் ஆஃப் டவுனில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் 4 members தான். ஸோ 4 membersக்காக நான் கரெக்டாக 4ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நான் ப்ளேஸ் பண்ணி சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு பைட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் 2 பனானா யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 4 bananas இதே மெஷர்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து 4 bananas கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மி சாக்லேட்டி ஃப்ளேவராக இருந்துச்சு. And thank you for watching.
எவ்ரி மண்டே இந்த மாதிரி ரெசிபீஸ் வீடியோ வரும். அண்ட் vlog வீடியோஸும் டெய்லி ஒரு 2 days 3 days ஒன்ஸ் வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Do like, share, subscribe and comment.